இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது என் பொண்ணு வாழ வந்த வீடு. இங்கேயே அவளுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுவும் இவளால வருதுன்னா அத நாங்க எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? யோ சம்பந்தி, நான் தான் சொல்றேன் இல்ல, நேத்து வீட்டுல நடந்த பிரச்சனைக்கும் அயலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இதை இதோட விடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு நீங்களும் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு நாங்க சொல்றதோட சீரியஸ்னஸ் புரியுதா புரியலையான்னு எங்களுக்கு தெரியல. நாங்க ஆரம்பத்திலேயே இவளை இந்த வீட்டுக்குள்ள தங்க வைக்காதீங்க, நிறைய பிரச்சனைங்க வரும்னு சொன்னோம். ஆனா நீங்க கேட்கலையே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைங்க வந்திருக்கு. இவ அம்மாவோட சாபம் இவளோட ஓட்டிக்கிட்டு தானே வரும். இவ போற இடம் கண்டிப்பா விளங்காம தான் போகும். அத்தை, அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. உங்க கால்ல வேணாலும் விடுறேன் ப்ளீஸ். அயலி, இப்ப எதுக்கு நீ இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? இத்தனை வருஷமா உன்னை புரிஞ்சுக்காதவங்க இனிமேதான் புரிஞ்சுக்க போறாங்களா? இங்க பாருங்க, நாங்க அப்பவே இவளை வீட்டை விட்டு அனுப்ப சொன்னோம். நீங்க என் பேச்ச கேக்கல. இவளால என் பொண்ணோட வாழ்க்கைக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். அதனால அம்மா, வேண்டாமா. ரித்திகா, நீ சும்மா இரு. இவளை இப்படியே விட்டா சரி வராது. அம்மா, நான் சொல்றேன்ல, நீ எதுவும் பேச வேண்டாம். இங்க இருந்து கிளம்பு. ரித்திகா, உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படி பேசுற? என்னடி? மா, இந்த வீட்ல பேய் இருக்குமா? என்னடி சொல்ற? பேயா? அயலியோட அம்மா தான். நேத்து நைட்டு நான் என் கண்ணால பார்த்தேன். ஏய், அர்ச்சனாவா? ஆமாமா. அதுவும் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சாங்க, வேற யார் கண்ணுக்கும் தெரியல. அதனாலதான் சொல்றேன், இனிமே அவங்கள பத்தி எதுவும் பேச வேண்டாம். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்ன ஜமுனா, இவ பேய்கின்னு சொல்றா? நாம வேற இத்தனை வருஷமா ஒக்காவ கண்டுபிடித்திட்டு இருக்கோமே. ஏய், பாத்து இருந்துக்கோ. உன்னால இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சொல்லிட்டேன். ரித்திகா, நாங்க போயிட்டு வரோம். பாத்துக்கோ. சரிம்மா.